ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ தான் கைஸ் வரும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து மானிட்டேஷன் பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குது. அதுக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஃபோர்த் எங்களோட அந்த ஒரு பாய்சன் அட்டாக் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா என்னதான் நம்ம ஹீரோ அந்த ஒரு பாய்சனை ஹோல்டு பண்ணி வச்சாலுமே இவனோட தோலை தாண்டியுமே அந்த ஒரு பாய்சன் ஊடுருவி உள்ள போக ஆரம்பிச்சிருக்கும். அதனால நம்ம ஹீரோமே எப்படியாச்சும் இந்த ஒரு பாய்சன் புகையிலிருந்து வெளியே வந்தே ஆகணும்னு அவனோட ஸ்வாடில் வந்து பவரை கேதர் பண்ணி அந்த ஒரு பாய்சன் புகையுமே கட் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பான். அப்பதான் நம்ம ஆங்கு பொண்ணோட குரலுமே நம்ம ஹீரோவுக்கு கேட்டிருக்கோம். உடனே நம்ம ஹீரோமே நம்ம ஆங்கு பொண்ணு இருக்க அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு அவளை தூக்கிட்டு, நீ வந்து மூவ் பண்ணாதா, இப்பதான் நீ வந்து ஒரு சீரியஸான ஒரு இன்ஜுரில இருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்க, அதோட நீ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிருப்பான். அப்பதான் சடனா நம்ம ஆங்க பொண்ணுமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே டே ஃபோர்த் எங்களாடு, நீ தான் ஆங்குவா மாட்டோம் உருவத்தை மாத்திட்டு என்ன வந்து அட்டாக் பண்ணியான்னு கேட்க, அந்த டைம் நம்ம ஹீரோ ஏதோ உனத்தை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த சூனியகாரி நின்றுட்டு இருந்திருப்பா. அவளுமே நம்ம ஹீரோ பார்த்து, அசாசியன் கிங் சுன் ஹஜின், உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்ல இவளை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோலாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. அப்பதான் அவளுமே நம்ம ஹீரோ பார்த்து, உன்னுடைய கை கால்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் இப்ப நீ எப்படி இருக்கேன்னு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோமே அவனோட கை கால்லாம் நோட் பண்ணிருப்பான். அங்க பார்த்தா அவனோட ஃபாஸ்ட் லைஃப்ல கை கால்லாம் வெட்டி எப்படி சாகடிச்சாங்களோ அதே மட்டும் தான் இப்பயுமே இருந்திருக்கும். நம்ம ஹீரோ இன்னுமே அந்த பாய்சன் போக்குள்ள தான் இருந்திருப்பான். இதெல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு அந்த ஃபோர்த் எங்களாடெல்லாம் பயங்கரமா சிரிச்சிருப்பான். அதோட நம்ம ஹீரோ அந்த இல்யூஷன் பாய்சன் ஸ்மோக்குள்ள மாட்டிட்டு பயங்கரமா கதறிட்டு இருந்திருப்பான். அந்த டைம் அந்த ஃபோர்த் எங்களாடு பையிலுமே இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அட்டாக் பண்ணிருப்பான். பார்த்தா நம்ம பையன் அசால்ட்டா அவனோட அட்டாக்ல இருந்தெல்லாம் டார்ஜ் பண்ணி அவனோட குரலே பிடிச்சி மேல தூக்கி நிப்பாடி இருப்பான். இதை பார்த்து ஷாக்கான அந்த ஃபோர்த் எங்களாடுமே உன்னால எப்படி என்னோட இல்யூஷன் அட்டாக்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர முடிஞ்சிச்சுன்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோமே அவனை பார்த்து, அது எப்படின்னா உன்னுடைய இந்த அருவருப்பான மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ்ல கூலிங்கான தண்ணி ஊத்தின மாட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எதுதான் நீ இவ்வளவு நேரம் மறைச்சு வச்சிட்டு இருந்த உன்னோட சீக்ரெட் டெக்னிக்கான்னு கேட்டிருப்பான். உன்னுடைய இந்த சீக்ரெட் டெக்னிக்குமே ஒன்ன மட்டுமே தந்திரமாவும் மோசமாவுமே இருக்குது. இந்த ஒரு டெக்னிக்கை வச்சுக்கிட்டு தான் நீ வந்து இந்த கல்ட்டோட சிம்மாசனத்தை அடையலான்னு பாக்குறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவனோட வயிற்றுல பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பான். அந்த ஒரு அட்டாக்குக்கே இந்த பயவல ஆளு தெரிச்சு போய் விழுந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த ஃபோர்த் எங்களாட பார்த்து, உன்னுடைய ஸ்னேக் ஷேடோ பாய்சன் வந்து என்னோட உடம்புக்குள்ள போனப்பயே அதை வந்து நான் எப்பயோ டீடாக்சிஃபை பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் நான் வந்து உனக்கு தான் நன்றி சொல்லணும். நீ வந்து ஏற்கனவே என்னோட உடம்புக்குள்ள அந்த ஒரு பாய்சன் அனுப்புனதுனால அந்த ஒரு பாய்சன் மூலியமா அதை வந்து எப்படி டீடாக்சிஃபை பண்ணணும்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஃபோர்த் எங்களாட பத்தியுமே சொல்லியிருப்பாங்க. அப்போதான் நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளார என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல என்னோட உடம்புக்குள்ள அந்த பிளட் பேராசிட்டி இருந்திருக்கும். அதை வந்து நான் ரிமூவ் பண்றதுக்காக எக்கச்சக்கமான ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அந்த ஒரு ட்ரைனிங் தான் எனக்கு வந்து இப்போ வந்து கை கொடுத்துருக்குதுன்னு நினைச்சு பார்த்திருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களாடெல்லாம் பயங்கரமா ஷாக்காகவும் கோவமாகவும் இருந்திருப்பான். என்னுடைய பாய்சனை வந்து ஒருத்தர் டீடாக்சிஃபை பண்ணணும்னா அதுக்கு வந்து இந்த டிமானிக் கல்ட்டில் இருக்க ஒரு எல்டர் அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இருக்கப்ப ஒன்னால அதை எப்படி பண்ண முடிஞ்சிருச்சுன்னு கேட்டிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே அவனை பார்த்து, நீ சொல்றதுமே ஒரு விதத்துல சரிதான். இந்த ஒரு பாய்சனை நான் டீடாக்சிஃபை பண்றதுக்காக எக்கச்சக்கமான நேரம் எடுத்துக்கிச்சு. இருந்தாலுமே நீ வந்து எனக்கு நிறையவே பிரச்சனை கொடுத்துட்ட. உனக்கு நான் வந்து உண்மையான டிமானிக் டெக்னிக் தான் என்னன்னு காட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவனோட டார்க் ஷேடோ டிமானிக் ஆர்ட்டை யூஸ் பண்ணிருப்பான். அது கூடவே சேர்த்து இன்னும் 3 டெக்னிக்கை யூஸ் பண்ணிருப்பான். இதனால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான டிமானிக் எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கும். நம்ம ஹீரோட இருந்து ரிலீஸ் ஆன அந்த ஒரு பவர் வானத்துல வந்து மின்னல் மாட்டெல்லாம் போயிட்டு இருக்கும். அதோட அந்த பவரோட பிரஷர்னால இந்த ஃபோர்த் எங்களாடுல சும்மா தரையில தேய்ச்சிக்கினே பின்னாடி போயிருப்பான். அப்பதான் அந்த ஃபோர்த் எங்களாடுமே நம்ம ஹீரோவோட அந்த டிமானிக் எனர்ஜி பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே அவனோட ஸ்வாடை எடுத்து லைட்டா ஒரு ஸ்விங் பண்ண அந்த ஸ்வாடுல இருந்து வந்த அந்த ஒரு காத்து இந்த ஃபோர்த் எங்களாடோட உடம்புல எக்கச்சக்கமான கீரல போட்டுட்டு போயிருக்கும். அப்பதான் அந்த ஃபோர்த் எங்களாடுமே யோசிச்சு பாக்குறான். அவன் வந்து கொஞ்சம் கூட மூவ் பண்ணவே இல்லை. இருந்தாலுமே அவனோட ஸ்வாடுல இருந்து வந்த அந்த ஒரு பிரஷரே என்னுடைய சர்பன்ட் கிங் டிமானிக் ஆர்ட்ஸோட கோர் எனர்ஜி பேரியரை தாண்டி அதை அட்டாக் பண்ணுது. உண்மையிலுமே இவன் என்ன மாதிரியான டிமானிக் டெக்னிக்கை யூஸ் பண்றான்னு இவருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே பண்ணிருக்க மாட்டான். அவனுமே அவனோட ஸ்வாட்ல பவரை கேதர் பண்ணிட்டு இருந்திருப்பான். உடனே அந்த ஃபோர்த் எங்களாடுமே இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீடுல நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பான். உடனே நம்ம ஹீரோமே நீ வந்து சாகிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுற போலன்னு சொல்லிட்டு ஹெவன் ஸ்பிளிட்டிங் ட்ரிபிள் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்த் எங்களாட பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு மின்னல் வேகத்துல பின்னாடி வந்திருப்பான். இந்த ஒரு அட்டாக்னால அந்த ஃபோர்த் எங்களாடெல்லாம் சும்மா வாயிலிருந்து ரத்தமா கையிட்டு இருந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவனை பார்த்து, நீ கடைசியா ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறியான்னு கேட்டிருப்பான். இதை கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுமே நான் வந்து இப்ப சாக போறானான்னு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாட்டோம் உளறிட்டு இருக்கான். நம்ம ஹீரோமே அந்த ஃபோர்த் எங்களாட பார்த்து, அப்ப நான் சரி குட் பைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவனை போட்டு தள்ளுறதுக்காக அவனோட ஸ்வாடை வந்து மேல ஓங்கி இருப்பான். அந்த டைம்னு பார்த்து ஏதோ ஒரு எனர்ஜி நம்ம ஹீரோட ஸ்வாடை நகர முடியாம பண்ணிருக்கோம். நம்ம பையிலுமே யாருடான்னு பின்னாடி திரும்பி பார்த்திருப்பான். அங்க பார்த்தா அந்த ஹால் மாஸ்டர் தான் இருந்திருப்பாரு. அந்த ஹால் மாஸ்டருமே நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க வந்து இதுக்கப்புறம் சண்டை போட மாட்டீங்கன்னு எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கப்ப எதுக்காக நீங்க மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இவரு
சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே என்ன ஒருத்தன் வந்து சாகடிக்கிறதுக்காக பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கப்ப இவனை வந்து நான் அப்படியே அசால்ட்டா விட்டுட்டு போயிருவேன்னு நீங்க நினைச்சு பாக்குறீங்களான்னு கேட்டிருப்பான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஹால் மாஸ்டருமே இது வந்து என்னோட டெரிட்டரி, அப்படி இருக்கப்ப என்னுடைய இடத்துல நீங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த ஹால் மாஸ்டர் யூஸ் பண்ண அந்த ஒரு டெக்னிக்கை பார்த்துட்டு உங்களால இந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எந்த ஒரு பொருளையுமே கையில தொடாமலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. இந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை ஒருத்தர் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து அவங்க எக்கச்சக்கமான கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா இந்த மாதிரி சாதாரண டெக்னிக்கை வச்சு உங்களால என்ன தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவனோட ஸ்வாடை வச்சு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் பண்றான். அந்த ஒரு அட்டாக்கே அந்த ஹால் மாஸ்டர் யூஸ் பண்ண அந்த ஒரு டெக்னிக் வந்து கேன்சல் ஆயிருக்கும். இதை பார்த்துட்டு அவர்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. அப்பதான் அவருமே மனசுக்குள்ள இவர் வந்து ஒரே அட்டாக்ல என்னுடைய இன்னர் எனர்ஜியால உருவாக்கப்பட்ட அந்த ஒரு செயின் டெக்னிக்கவே அசால்ட்டா பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னு அவருமே நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து நீங்க வந்து இந்த பேனல் காலை எதிர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்க அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே என்ன வந்து யாரு பகச்சுக்கிறாங்களோ அவங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீடுல அந்த ஹால் மாஸ்டர் அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பான். அந்த ஒரு அட்டாக்ல இருந்து அவர்லாம் ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆயிருப்பாரு. மறுபடியுமே நம்ம ஹீரோ ஒரு ரொட்டேஷனை போட்டுட்டு இன்னொரு அட்டாக்குமே பண்ணிருப்பான். இந்த ஒரு அட்டாக்ல இருந்துமே மறுபடியுமே அவரு கஷ்டப்பட்டு தான் டார்ஜ் பண்ணிருப்பாரு. இவருடைய ஸ்பீடும் மூவ்மெண்ட்டும் எனக்கு ஈடா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட்ல பயங்கரமா பவரை கேதர் பண்ணி 9 ஃப்ளோர்டு ரெசிலண்ட் கலாமேட்டிக் பிளேடு டெக்னிக்கோட செகண்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு அல்டிமேட் எண்ட்லெஸ் பாத்ங்கற ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். இந்த ஒரு டெக்னிக் மூலமா 9 விதமான ஸ்வாட் ஸ்லாஷ் வந்து அந்த ஹால் மாஸ்டர் போயிட்டு அட்டாக் பண்ணுது. இந்த ஒரு ஸ்வாட் அட்டாக் பார்த்துட்டு அவர்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. அதோட அந்த ஒரு எனர்ஜினால பயங்கரமா அந்த இடத்துல ஹீட் ஆயிருக்கும். உடனே அந்த ஹால் மாஸ்டருமே அவரோட ஒட்டுமொத்த எனர்ஜியுமே யூஸ் பண்ணி அவரோட உடம்புல ஒரு சீல்டு மட்டும் யூஸ் பண்ணிருப்பாரு. அதனால தான் அவர் அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்துமே உயிரோடையுமே தப்பிச்சிருப்பாரு. அந்த ஹால் மாஸ்டருமே மனசுக்குள்ளார என்னுடைய ஒட்டுமொத்த இன்னர் எனர்ஜியுமே நான் யூஸ் பண்ணலனா கண்டிப்பா இந்த ஒரு அட்டாக்லயே எரிஞ்சு நான் சாம்பலா இருப்பேன். இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த ஒரு எனர்ஜியுமே இல்ல. கண்டிப்பா அந்த தேர்ட் எங்களாடு மட்டும் இன்னொரு அட்டாக் யூஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா அந்த ஒரு அட்டாக்கை என்னால தடுத்து நிறுத்த முடியாதுன்னு இவருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப தான் இன்னொரு விஷயத்தையுமே நோட் பண்றாரு. இதுக்காக இன்னும் அந்த தேர்ட் எங்களாடு என்ன அட்டாக் பண்ணாம இருக்காருன்னு இவருமே பார்த்துட்டு இருக்கப்ப தான் அங்க இருந்த அந்த புகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சிருக்கும். அங்க பார்த்தா நம்ம ஹீரோ இருந்திருக்க மாட்டான். எங்கடான்னு பார்த்தா அந்த ஃபோர்த் எங்களாட போட்டு தள்ளுறதுக்காக நம்ம பையன் ஆல்ரெடி அவருக்கு பின்னாடியே வந்திருப்பான். அப்பதான் இவருக்கே என்ன நடக்குதுன்னு தெரிய வருது. ஆரம்பத்துல இருந்தே இவர் வந்து அவனோட டார்கெட் கிடையாது. அந்த ஃபோர்த் எங்களாட போட்டு தள்ளுறதுக்காக தான் இவ்வளவு நேரம் இவரு கூட சண்டை போட்டுட்டு அவரோட கவனத்தை வந்து சதுர அடிச்சிருப்பான். உடனே அந்த ஹால் மாஸ்டருமே தேர்ட் எங் மாஸ்டர் இப்படி எல்லாம் பண்ணிடாதீங்கன்னு பயங்கரமா கத்திருப்பான். அதுக்குள்ளேயே நம்ம பையன் அந்த ஃபோர்த் எங்களோட வயிற்றுலயே கத்தியே இறக்கிருப்பான். அந்த ஃபோர்த் எங்களோட சாவோட விளிம்புல நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்பதான் நம்ம பையிலுமே அவனை பார்த்து நீ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டியோ அதை தான் நான் உனக்கு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட வயிற்றுல இருந்து அந்த ஒரு கத்தியுமே வெளியே எடுத்திருப்பான். இதோட இந்த ஒரு எபிசோடுமே முடியுது guys. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல யாராவது வீடியோவை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்க பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலுமே அப்லோட் பண்றேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.